ஒரு கோவிலுக்கு போயிருந்தேங்க. அந்த கோவில்ல கண்ட ஒரு காட்சியை பத்தி தாங்க இன்னைக்கு பதிவிட போறேன். கதலி நரசிங்க பெருமாள் கோவில். இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டு பின்னாள்ல நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உட்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டு ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடியதுங்க. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஆலயம். இந்த ஆலயத்துல தான் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் இருந்து வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு தலமாக விளங்கக்கூடியதுங்க. மிகவும் ஒரு பழமையான ஆலயம். எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு இந்த ஆலயத்துல இருக்குதுங்க. சுயம்புவாக சிவபெருமான் தோன்றிய ஒரு ஆலயம் தாங்க இந்த ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மதுரை மண்டலத்தை நிர்வாகத்தின் அடிப்படையில் 72 பாளையங்களாக பிரிக்கிறாருங்க. அப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாளையம் அம்மையப்பன் நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லி உருவாகுது. பின்னாளில் அம்மைய நாயக்கனூர் அப்படின்னு சொல்லி பேர் ஏற்படுதுங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டு ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொம்மன் நாயக்கன் அப்படிங்கிறவர் தான் கதிரீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான் ஆலயத்தை கதலி நரசிங்க பெருமாள் ஆலயமாக உருவாக்குறாருங்க. இப்படி ஒரு வரலாறு நிறைந்த இந்த ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய தன்மையை நம்ம சிதைக்கக்கூடாது, அதனுடைய அழகை கெடுக்கக்கூடாது. அந்த ஆலயம் பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஆலயம், மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஆலயம், அமைதியை தரக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா மனதார நினைத்து பிரார்த்தித்து இறைவனை வேண்டணுமே தவிர கோவிலுடைய சுவற்றில் கிறுக்கி வைக்கிறது, பேர் எழுதுவது, கண்ட இடங்கள்ல குங்குமத்தையும் விபூதியையும் கொட்டி வைக்கக்கூடாதுங்க. அந்த ஆலயத்தில் கமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குதுங்க. அந்த கமலவள்ளி தாயாரை வணங்கிட்டு கற்ப கிரகத்தை சுற்றி வரும் வழியில தாங்க சிலர் அந்த கோவிலுடைய சுவற்றின் மீது குங்குமத்தை கொட்டி 3 ராமம் போட்டு கிறுக்கி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்க. ஆலயம் அப்படிங்கிறது தூய்மையாக இருக்கக்கூடியது. அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையாக வைத்து கொள்ளணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணுங்க. ஏன்னா பழமையான ஒரு ஆலயம், எங்கும் இல்லாத சிறப்பு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட ஆலயத்தில் போய் நம்ம கிறுக்கி வைப்பது இருக்கக்கூடாது. ஸோ ஆலயத்தில் செல்வோருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னா, ஆலயத்தில் சுவற்றின் மீது ராமம் போடுவது, பெயர்களை எழுதுவது, சிலைகளில் கொட்டி வைப்பது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்க. கோவிலுக்கு சென்றோம் அப்படின்னா இறைவனை மனதார பிரார்த்தித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று பரிபூரணமாக இல்லம் திரும்புவோம். வாழ்க வளர்க வளத்துடன்.